வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தேங்காய் பால் அதோட அற்புதமான மருத்துவ பயன்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய பயனுள்ள வீடியோ உங்களை உடனடியாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் பால் அற்புதமான மருத்துவ பயன்களை கொண்டது. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் பயன்படுத்த தவறி இருப்போம். எனவே இந்த பதிவில் தேங்காய் பாலின் 5 மிக முக்கியமான அற்புதமான மருத்துவ பலன்கள், எப்படி நம்ம செய்கிறது, என்னெல்லாம் சத்துக்கள் அதில் அடங்கியிருக்கு, உடல் எடை குறைப்பது கூட்டுவதற்கும் போன்ற 5 முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம் வாங்க. தேங்காயினுடைய பயன்பாடுகள் அப்படின்னா, நம்ம யூஸ்வலாகவே சமையல் பயன்படுத்துவோம், சட்னி அரைக்க அல்லது நம்முடைய மசாலா சம்பந்தமான வகைகளில் எல்லாம் சேர்க்கும் பொழுது பயன்படுத்துவோம். ஆனால் தேங்காய் பால் தனியாக எடுத்து பியூராக வேறு எதுவும் அதிகமாக ஸ்பைசிஸ் மிக்ஸ் பண்ணாமல் பயன்படுத்துவது அப்படிங்கிற நிறைய நோய்களுக்கு பயன்படுத்தலாம். ஸோ என்னென்ன நோய்கள்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான சத்துக்கள் சம்பந்தமான ஒரு சில தகவல்களை பார்ப்போம். தேங்காய் பாலில் சாச்சுரேட் அண்ட் அன்சாச்சுரேட் ஃபேட் இரண்டிலுமே இருக்கிறது. கலோரிஸ் நல்லா ஹை கலோரி அப்படிங்கிறதுனால உடனடியான சத்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பானம். வைட்டமின் மினரல் நிறைந்தது. குறிப்பாக பாஸ்பரஸ், ஆன்டி மெக்னீசியம் அண்ட் ஜிங்க். நிறைய உணவுகளில் ஜிங்க் கிடையாது, ஆனால் இந்த தேங்காய் பாலில் ஜிங்க் இருக்குது. அப்படிங்கிறதுனால ஒரு விட்டமின் மினரல் ஆன்டி கலோரிஸ் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு பானம் பயன்படுத்த முடியும் அப்படின்னா இந்த தேங்காய் பால் தான். ஒரு 5 முக்கியமான நோய்களுக்கு நம்ம இதை ஒரு சிகிச்சையை கூட பயன்படுத்த முடியும். அந்த 5 நோய்கள் வராமல் தடுப்பதற்கு இந்த தேங்காய் பால் ஹெல்ப் பண்ணுது. நம்பர் 1, இருதய ஆரோக்கியத்தில் தேங்காய் பால் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு நிறைய ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்களே இதில் நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே கூகுளில் போய் பாருங்கள். நிறைய ரிசர்ச் டெஸ்ட்டில் பேப்பர்ஸ் வந்துட்டு இருக்குது. இதோட கோகனட் மில்க் அண்ட் ஹார்ட் ஹெல்த் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ரிசர்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் எப்படி இது ஹார்ட் ஹெல்த் எப்படி ஹெல்ப் பண்ணுது, இதில் சாச்சுரேட் ஃபேட் அதிகமாக இருந்தாலும் ஹார்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா காரணம் என்ன? பொதுவாக நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய பியூரிக் குளுக்கோஸ் ஆன்டி ட்ரைக்ளிசரைட்ஸ் அதுதான் நம்ம இருதய அடைப்பு மற்றும் இருதய இரத்த நாளங்களில் கொழுப்பு படிமம் உருவாகுவதற்கு காரணமாக இருக்குது. ஆனால் இந்த தேங்காய் பால் இந்த ட்ரைக்ளிசரைடு குறைப்பதற்கும் HDL அப்படிங்கிற நல்ல கொழுப்பு அதிகரிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஹார்ட்டோட ஹெல்த்துக்கும் இருதயத்தினுடைய உள் தசைகள், இந்த இருதயத்துக்கு தசைகள் இருக்குது, குறிப்பாக மைகார்டியம். இதோட ஹெல்த்துக்கு இந்த தேங்காய் பாலானது முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது காலகாலமாக பயன்படுத்திட்டு தான் சொல்லப்படுது. இப்போ மாடர்ன் வேர்ல்டில் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஹார்ட்டில் எனக்கும் ப்ராப்ளம் இருந்திருக்கு, அல்லது நான் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா கூட தேங்காய் பால் அவ்வப்பொழுது உணவில் பயன்படுத்துங்க. வாரத்தில் 1 அல்லது 2 முறையாவது உணவில் தேங்காய் பால் ஏதாவது ஒரு மூலக்கூறாக பயன்படுத்துங்க. வீடியோவை கடைசி வரையில் பாருங்கள், அப்போ தான் என்னென்ன பயன்கள் இருக்குதுன்னு தெரியும். இருதயத்துக்கு போகிற இரத்த குழாய்கள் ட்ரைக்ளோரைஸ் அடைப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு இது உதவிகரமாக இருக்குது. ஏன்னா தேங்காய் பாலில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. தேங்காய் பால் அப்படின்னாலே ஹார்ட் பேஷண்ட்டுக்கு விரும்பவே மாட்டாங்க. அதாவது தேங்காய் பாலுடன் கொழுப்பு தான் ஞாபகம் வரும். கொழுப்பு கிடைச்சதற்கும் அப்படின்னு ஞாபகம் வரும். அது ஒரு அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய நிறைய மாடர்ன் டெஸ்ட்டில் ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. எனவே தேங்காய் பால் ஹார்ட் ஹெல்த்துக்கு கண்டிப்பாக ஒரு குறிப்பிடத்தக்க ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. எனவே பயன்படுத்துங்க. 2வது, ஜீரண மண்டலத்தில் ஏற்படக்கூடிய புண், குறிப்பாக பெப்டிக் அல்சர் டிசீஸ். இந்த ஜிஆர்டிக் அப்படிங்கிற ரிஃப்ளக்ஸ் இருக்கிறவங்க, ஐபிஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, நார்மலாக மில்க் சாப்பிட முடியலனா, நார்மலாக மாட்டுப்பாலோ அல்லது பேக்கெட் பாலோ இதெல்லாம் சாப்பிட முடியல, அது எனக்கு சேரலை, அலர்ஜியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் வரப்பிரசாதமாக இந்த தேங்காய் பால் இருக்குது. இது எப்படி ஒர்க் பண்ணுது, நம்ம எப்படி பெப்டிக் அல்சர் டிசீஸ் மேலே அப்படின்னா அற்புதமான ஒரு காமன் சென்ஸ் கொடுத்துருக்கு. ஏன்னா இந்த பெப்டிக் அல்சர் டிசீஸ் இருக்கிறவங்க எப்போவுமே ஒரு அளவுக்கு அவங்களுடைய கேஸ்ட்ரிக் ரீஜன் எப்போவுமே ஒரு
அரோகெண்டா ஒரு இரிட்டேட்டிவாகவே இருக்கும். இந்த இரிட்டேஷன்லேருந்து ரிலீவ் பண்ணுறதுக்கு வெறும் வயிற்றில் கோக்னட் மில்க் ஒரு 100 ml குடிக்கிறது ஒரு அற்புதமான புத்துணர்ச்சியை ஃபீல் கொடுக்குது. ஒரு நல்ல கம்னஸ் நம்ம ஸ்டொமக்கு கொடுக்குது. தேங்காய் பால் ஹெல்ப் பண்ணுது. எனவே நம்ம ஜீரண மண்டலம் ஆரோக்கியத்திற்குள்ள தவிர்க்க முடியாத ஒன்று தேங்காய் பால். வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. 3வது முக்கியமான நன்மை எல்லாரும் விரும்பக்கூடியது. ஏன்னா நம்முடைய எக்ஸ்டர்னல் அப்பீரியன்ஸ், நம்ம ஸ்கின், மண் தோல் பகுதிகளில் ஏற்படக்கூடிய சரும சுருக்கம், வறட்சியாக இருக்குது, பனிக்காலமே இல்லாமல் அப்போ கோடை காலங்களிலே பனிக்காலத்தை போல் ஸ்கின் எல்லாம் வெடித்து இருக்குது. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் ஸ்கின்னுக்கு தேவையான லூப்ரிக் ஆசிட் இல்லை. ஸ்கின்னுக்கு தேவையான அடிப்படையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் டெபிட்ஸ் ஆகுது அப்படின்னு காட்டுது. ஏன்னா நம்மளுடைய உணவுகளில் ஒரே மாதிரியான உணவு உட்கொண்டு வரோம், அல்லது நிறைய ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறோம், சரியாக தூங்குறது இல்லை, ப்ராப்பரான ஸ்கின் நரிஷ்மெண்ட்டுக்கு தேவையான ஆகாரம் நம்ம கொடுக்கறது இல்லை. அப்படிங்கிறதுனால இது ஏற்படுது. இந்த ஸ்கின் பராமரிப்புக்கு தேங்காய் பால் ஒரு அற்புதமான பயன்படுத்தக்கூடியது. குறிப்பாக தேங்காய் எண்ணெய் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது கேரளா போன்ற இடங்களில் பார்த்துருப்பீங்க. அவங்களோட ஸ்கின்னு நரிஷ்னலாக கம்ப்ளீட்லி வித்தியாசமாக இருக்கும். அவங்களோட ஸ்கின்னு ஸ்டேஜஸை டிபெண்டாக இருக்கும். ஏனென்றால் இந்த வறட்சியை போக்கக்கூடியதில் தேங்காய் பால் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. தோல் சம்பந்தமாக வேறு ஏதாவது சிகிச்சையில் இருந்தாலும் கூட நீங்கள் தேங்காய் பால் உணவில் சேர்த்து கொண்டு வரலாம். 4வது, உடல் எடை குறைப்பு மற்றும் கூட்டுறதுக்கு ரெண்டும் ஒன்று சேர்ந்து பார்க்கலாம். நான் ஒரு பாயிண்டில் சொல்கிறேன், அது எப்படின்னு ரெண்டுமே இது ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றத நினச்சிக்கோங்க. உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேங்காய் பால் எங்கே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, நீங்கள் ஃபாஸ்டிங் பண்ணும்போது முழுமையாக வேறு எதுவும் சாப்பிடாமல் இருந்தோன்னா வயிற்றில் தங்காது. நம்மளோட சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஏன்னா அப்போதைக்கு தேவையான கலோரி இயக்க தேவையானது கலோரி நமக்கு வேணும். அப்போ இந்த கலோரியை கொடுக்கறதுல தேங்காய் பால் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. வெயிட் லாஸ் தெரப்பி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு வேளை உணவாக தேங்காய் பால் மட்டுமே ஆதாரமாக உட்கொண்டு வரும்போது உங்களுக்கு நான் மேலே சொன்ன பெனிஃபிட் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் கொழுப்பு குறைந்து உங்களுடைய வெயிட் குறையிறதுல உங்களால் பார்க்க முடியும். அதே ஒரு பாயிண்ட் என்னன்னா, வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதில் ஹை கலோரிஸ், விட்டமின்ஸ், மினரல் இருக்கிறதுனால நீங்கள் ரெகுலராக எடுக்கக்கூடிய உணவு எடுத்துக்கிட்டு கூட ஹேண்ட் பெனிஃபிட்ஸ். இடைப்பட்ட நேரங்களில் இந்த தேங்காய் பால் நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேவையில்லாத எனர்ஜி வேஸ்ட் ஆகுறது இதெல்லாம் இந்த தேங்காய் பாலில் இருந்து உங்களுக்கு மீட் ஆகிறதுனால உங்களுடைய வெயிட் நேச்சுரலாகவே கெயின் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும். ரொம்ப ஆன்டி வெயிட் ஆண்கள் பெண்கள் சின்னவங்க 30 வயசு இருப்பாங்க, வெயிட்டும் 30 இருக்கும். 40 வயசில் இருப்பாங்க, வெயிட் 45 50 கூட இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஆன்டாக இருக்கிறவங்களுக்கு இடைப்பட்ட நேரங்களில் ஒரு பதார்த்தமாக நீங்கள் செய்தோ அல்லது ஏதாவது ஒரு பானமாகவோ நீங்கள் ரெடி பண்ணி தேங்காய் பால் பயன்படுத்திட்டு வரலாம். இது வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த தேங்காய் பால் குறிப்பாக ஆண்களுக்கு இந்த உடல் உறவு சம்பந்தமான களைப்பு இருக்குது, பிறப்பு தன்மையில் பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்க, ரொம்ப கடுமையான வேலை பார்க்குறவங்களையே உடல் சோர்வு வருது அப்படின்னு கண்டிப்பாக டெய்லியும் ஒரு 100 மில்லி தேங்காய் பால் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து உங்களுடைய மாற்றத்தை உங்களாலே உணர முடியும். தேங்காய் பால் இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு மற்ற பிரச்சனை மற்ற நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி நம்ம நன்மை கிடைக்கும் பொழுது ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் நமக்கு ஃபைனலி இதை எப்படி இதெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு குறிப்பாக தேங்காய் பாலை நம்ம அசைவ உணவுகளில் செய்யும்போது, சைவ உணவுகளில் மசாலா சேர்த்து செய்யக்கூடிய உணவு செய்யும்போதும் தேங்காய் பால் சேர்த்துக்கிறது நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு வராங்களாம். இதை தனியாக பானமாக எடுத்துக்கணும் அப்படின்னா இப்போது தேங்காய் பால் நமக்கு எப்படி செய்கிறது, ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிடணும். உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் துருவி, நல்ல முத்துன தேங்காயில் துருவி அதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, அல்லது சுடு தண்ணியும் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சுடு தண்ணியை ஊற்றிட்டு 1/4 லிட்டர் வேணும்னா
ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குது, எனக்கு பால் கிடைச்சா போதும், நிறைய தண்ணி ஊற்ற தேவையில்லை, கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னா வடிகட்டி அப்படியே குடிச்சிக்கலாம். இல்லை கெட்டியாக வேண்டாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வடித்து இதை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க தேங்காய் பால் குடிக்கலாமா, சர்க்கரை ஏறிவிடுமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், தேங்காய் பாலில் கிளைசமிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்குது. அதாவது சர்க்கரை எவ்வளவு குயிக்காக நம்ம பிளட் சுகரில் அப்சர்வ் ஆகும், பிளட் ஸ்ட்ரீமில் அப்சர்வ் ஆகுது அப்படிங்கிறது தான் கிளைசமிக் இண்டெக்ஸ். அது கோகோனட் மில்கில் ரொம்ப அதிகமாக மோர் தேன் 90க்கும் மேலே இருக்குது. அதே மாதிரி நம்ம மாட்டுப்பாலில் பார்த்திங்கன்னா 50க்கும் கீழே தான் இருக்குது. மாட்டுப்பாலில் கம்பேர் பண்ணும்போது தேங்காய் பாலில் கிளைசமிக் இண்டெக்ஸ் அதிகம்தான். ஆனால் அதுக்கு பயப்பட வேண்டாம். ஏன்னா கிளைசமிக்லோட ரொம்ப கம்மியாக, அதாவது எவ்வளவு கார்போஹைட்ரேட் அதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலில் கம்மி தான். எனவே நீங்கள் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க ஒரு 50 மில்லி அளவிற்கு அவ்வப்போது நீங்கள் உணவில் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்கள் சர்க்கரையின் அளவு எந்த பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. குறிப்பாக அந்த சர்க்கரை வியாதி ஏற்படக்கூடிய இந்த பெரிய நியூரோபேதி அப்படிங்கிற நரம்புகளில் ஏற்படக்கூடிய நோய்கள், இந்த உள்ளங்கால் எரிச்சல், கால் மதமதப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தேங்காய் பால் ஒரு மருந்து குடிக்கிற மாதிரி அவ்வப்போது 50 மில்லி வாரத்தில் 2-3 நாட்கள் நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உணவில் பயன்படுத்துங்க. இல்லை உங்களோட விருப்பம் தனியாகவும் பயன்படுத்தலாம். சர்க்கரையெல்லாம் அதிகரிக்காது. உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இந்த தேங்காய் பால். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள வீடியோ உங்களுக்கு வந்து சேரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.